சைஸா ஹேண்டில் பண்ணிக்கோ. ஆக்குள்ள பார்ப்போம். ஹேண்டில் பண்ணிக்கண்ணா. எப்படி வரமாட்டேன் நினைக்கிற பேட்டிங்க. 1.5 மணி போட்டா வந்துடுறான் மதியமா அமுச்சு விட்டு நானே ஏடா கம்மீர் என்ன தானே அமுச்சு விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டானா மதியம் 2 மணிக்கு மேலே தான் மாறன் போகிறாரு. 2 மணிக்கு மேலே தான் மாறன் போகிறாரு. என்னத்துக்கு இந்த ஆள் இப்படி பண்ணுங்கிறாரு. மதியம் சாயந்தரம் தான் வருவார். தண்ணி இல்லை எங்கே போட்டீங்க? அங்கேயே கிரௌண்டில் நினைக்கிறேன். வாட்டர் கணக்கு தப்பா அப்படியே அப்படியே பிடிச்சி வந்துருப்போம். அப்படியே அங்கேயே போயிருது. நம்ம பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட மாட்டேன். ரெக்கார்ட் ஆகுது. ரெக்கார்டிங் தான் போயினுக்குதுண்ணா. தவறான வார்த்தை எதுவும் பேசிடாதீங்க. பெரியவரை கூப்பிட்டு வந்து நினச்சிருக்கிறீங்க. வர்றதானே போய்க்கோ உள்ள. நல்லா போடுறாங்க. நல்லா போடுவாங்க. பேக்கில் பாரு, அந்த பேக்கில் தான். அதான் மாதிரி ஸ்மெல் அடிக்கல. இது ஓப்பன் பண்ணோன்னே ஒருத்தர் டேய் வெயில் போடுறா. கீழே இதெல்லாம் காட்டுறது இல்லை. அதெல்லாம் பிடிக்குதுடா. இஞ்சிட்டு இருந்தா கூட பேக்கில் போட்டோன்னா இருக்கிறதெல்லாம் கப்படிக்குதா. 1 கிலோ தான் இதெல்லாம். தேவையில்ல அதெல்லாம் என்ன சம்பளம் வருது. ஃபஸ்ட்டு போலே கத்துறானுங்களே. 50 ரன் சொல்கிறாங்க பாருங்க. கவர் ஆகுத பார்த்தீங்களா கேமரா? பேட்டிங் எண்டு மட்டும் கவர் ஆகும். பவுலிங் எண்டு கூட கவர் ஆகுதா? எங்கே நம்ம ஆப்ரேட் பண்ணோமா? இல்லை பவுலிங் எண்டு தான் திருப்பி நிற்கணும். கவர் ஆகுது. அவன் பனியில் துவைக்கிட்டே இல்லை போல. நேற்றுக்கு அவனை வானான்டா மீன் தெரியல. அவங்க பசங்களே இருந்திருப்பாங்க. என் பக்கத்து விடுறாங்க. பார்த்திங்க வந்து நல்லா அப்புறம் அசிக்கி விட்டு போடுறது ஏற்கனவே வேடை போட்டு அசிப்பான். லைவே இல்லை வீடியோ வீடியோ தாங்களாம்பா அப்போ தான் மாறிக்கலாம்.
கொஞ்சம் தாங்க எப்பட்றா இது அது க்ளோஸா சுரு கீழே அடிப்பான் பையன் கீழே ஊற்றி விடுறான் யார் போய் பிடிச்சிக்கிட்டா யாரு பிடிச்சிங்க இடத்துல போனால் பார்ப்பாங்க அம்மா இந்த முறை மாற்றி போகிறாங்க அன்னைக்கு கிட்ட இருந்தாச்சு நல்லா சுருக்குங்க சூறு அடிச்சான் கீழே அது பட்டம் கீழே போதெல்லாம் அது ஸ்டெம்பு கிட்ட வச்சுருந்தாங்க 3 ஸ்டெப்பு கை சுற்றி ஒரு பையன் வந்து போட்டுருக்காங்க அன்னைக்கு விளையாட போயிருந்தாங்க வாண்டடாக போடுறாங்க என்எஸ் கண்ணார் கூட வரானா நம்ம மோதியா பாரு மயிறு பிடிங்க வராங்க அப்படி போய் உட்காந்து முடியாது நானே போயிடலாம் கேட்டால் 11 பேர் தான் அதுலேயும் காலி அதிகமாக இல்லையா போகிறேன்றீங்களா எல்லோரும் யார் யார் போகிறீங்களா சொல்கிறீங்க மேட்ச் கேன்சல் போட்டு போயிடலாம் சும்மா வந்து இந்த வெத்திகெல்லாம் காட்டாதீங்க 2 டீம் சேர்த்து கூட ஆள் இல்லையா 2 டீம் சேர்த்து கூட ஆள் இது கபடி இல்லைனா கரெக்டாக இருந்துக்கலாம் கபடி இல்லைனா எல்லாரும் எல்லாம் சொல்லிடுறாங்க விளையாடுறதுனா போகலாம் விளையாடுற இவனே போலியே அதானே இப்போ பெரிய விஷயமே நண்பா உள்ள ப்ளே பண்ணுறது தான் போகலாம் பண்ணா போய் நேரத்துக்கு அது பார்க்குறவங்களுக்கு ஒரு இது அப்படியே இது பெரிய மேட்ச்சில் பார்க்குறவங்க ஏன்னா இப்போ இதுக்கப்புறம் தான் இன்ட்ரெஸ்ட்டாக போகுமே அதில் ரொம்ப சாயந்தரமாக போனால் சாயந்தரமாக செமி அருமையாக இருக்கும் இப்போயே போய் உக்காந்து என்ன பண்ணுறது 20 நிமிஷம் கொடுத்துருவான் அருமையாக இருக்கும் இப்போ என்ன ரவுண்ட் வருது விஜயாங்க இப்போ லாஸ்ட் ஒரு இது லீக் ஒன்று 2 லீக் இருக்குது லாஸ்ட் லீக் 2 லீக் விட்டு அதில் குவார்ட்டர் பிரிச்சுட்டு குவார்ட்டர் விட்ருவாங்க இப்போது மதியம் லஞ்சு இது பண்ணுறது குவார்ட்டர் விட்ருவாங்க மதியம் 2 செமி ஒரு ஃபைனல் மதியத்துக்கு மேலே ஒரு 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க எல்லாம் சீஃப் கெஸ்ட்லாம் வர வச்சுட்டு இது பண்ணுறாங்க எந்தெந்த டீம் போய்க்கும் தெரியல இப்போது வந்து இன்கம் டேக்ஸ் சொல்லுறான் சிட்டி போலீஸு எம்இஜியும் அல்தங்கரையும் விளாட்னானு என்ன ஆச்சுன்னு தெரியல நம்ம யார்கிட்ட விட்டுதா நம்ம அல்தங்கரைட்டு விட்டோம் எம்இஜி கிட்ட விட்டோம் 2 லீகா 2 லீக் அதில் ஏன்னா ஒன்று எடுத்துருந்தா கூட மேலே போயிட்டுலாம் போகிறா அது போய் ரன் எடுக்கும் போல் போட்டு மறுபடியும் ஃபிக்ஸட் பண்ணுவாங்க குவார்ட்டருக்கு நம்ம லோக்கல் டீம் எத்தனை டீம் லோக்கல் டீமில் எதில் தானே எப்படி அது கணக்கு இங்கே லோக்கல் ஆடி நம்ம லீக்கில் இது லோக்கல் அதில் இப்போ நம்ம டீம் எப்படி செலெக்ஷன் ஆகி சொல்லணுன்றாங்க ஜெயிக்கணும் ஜெயிச்சு அதில் போய் வின் பண்ணி லீக்கில் போடுவாங்க அதில் யார் குவாலிஃபைட் ஆகிறாங்க லோக்கலில் நம்ம டீம் வின் பண்ணிச்சா ஆமாம் நம்ம டீம் வின் பண்ணிட்டு நம்ம வந்து லீக்கில் போடுறாங்க அந்த மேட்ச் அப்போ நினச்சி லோக்கல் மேட்ச் அது ஃபஸ்ட் நாள் ஃபுல்லாக லோக்கல் மேட்ச் தான் ஃபஸ்ட் நாள் தர மேட்ச் விட்டாங்க இது அதுவும் லோக்கல் டீம் தான் ஆச்சு கொல்லிகிரமா டீம்லாம் இது இல்லை அங்கே அவங்க டீம் தான் எல்லாம் 1 லட்ச ரூபா மேட்ச் நேரம் நின்றுட்டு இருப்பானுங்களா 1000 ரூபாய் என்ட்ரன்ஸ் ஃபீஸு முதல்ல அதனால எவனும் வரவே இல்லை அப்புறம் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஃப்ரீன்ட்டாங்க அதுக்கப்புறமா தான் இருக்கிற அந்த கொஞ்சம் டீம் தான் வந்துச்சு இல்லை அது கூட வந்துக்காது அது இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க லோக்கல் ஆட்டு அதுக்கப்புறமா தான் லீக்கில் போடுவோம்னா யாரும் இல்லை ஸ்ட்ரைட்டாக ஃபிக்ஸட் போட்டு இல்லை எனக்கு பெரிய மேட்ச்சு ஒரே மேட்சோட போயிடாது லீக் விட்டு அதில் ஆடி போகிறோம்னா மேட்ச் இது பண்ணாங்க நல்லா வச்சுருவாங்க சைஸை இல்லை ஸ்கோர் கம்மியாக வச்சாங்களே அதனால கேட்குறேன் நல்லா தான் போடுவாங்க அவங்களும் போடுறாங்க இப்போ நல்லா தான் போடுறாங்க ஓரளவுக்கு பவுலிங்லாம் நல்லா தான் போடுறாங்க பேட்டிங் கூட அந்த 3 பேர் இல்லை
விக்கெட் சிங்கல்ல இவ்வளோ சிங்கிள் ஓடவே இல்லை. அது ஓடிந்தோ 30 ரன் வந்துருச்சு. ரொட்டேட் பண்ணாங்க, ஆனால் ஓடல. 6 போரிங் மட்டும் தான் ஒருத்த மட்டும் தான் அந்த மாதிரி 4-5 சிங்கிள் எடுக்கலாமா பார்வை நிற்கிறாங்க. மற்ற பேர்லாம் நல்லா தான் ஆனாங்க. கடைசியாக ஒரு 2 பேர் வந்தாலும் நல்ல சிங்கிள். அவங்க 2வது டவுன் 3வது டவுன் அடிச்சிருந்தோம்னா இன்னொரு 30-40 ரன் மிச்சமாக போயிருக்கும். நல்லா தான் ஆனானுங்க. அந்த சின்ன பசங்க மாதிரி இருந்தாங்க. வரவனெல்லாம் அடிக்கிறானுங்களே, எப்படித்தான் பாருது பாலு. நாங்கள் நின்றுக்கிறா வரவனெல்லாம் அடிக்கிறானுங்களே, எப்படித்தான் பாருது உங்களுக்கு பாலு. 170 180 போச்சுடா. அது 80 ரன்லேயே அவுட் விடலாம். ஆள் அவுட்டு போனோம். போட்டானே எல்லாம் பேட்டு பழைய பேட் தாங்க. ஓன் பேட் அதுனா நடராஜ் அதெல்லாம் நான் வரல. அவன் ஆறதே இல்லை. அவன் ஆளே வர்றதில்லை. எங்கே வர்றதவன் அங்கே ஊரில் பிச்சு இருக்கும்போது எவ்வளோ பேர் வந்தானுங்க. இப்போ வரமாட்டாங்க. அது ஊர் பக்கத்துலேயே இருக்குது. வீட்டுக்கு போய் ஓடி வந்துடலாம். பேட் இங்கே வந்து சாவடிக்குங்க. தக்கு மாதிரி இருக்குதுண்ணா இது. வெயிட் எல்லா பேட்டோட வெயிட் கம்மியாக தான். எந்த வெயிட் ஆகுது? இது தக்கு மாதிரி அடிக்கியா? வெயிட் கம்மி எல்லா பேட்டோட. இது நல்லா போகுதுடா. ராஜ் எனக்கு கரெக்டாக இருக்கும். அதுதான் கலக்க மாதிரி இருக்குது. ஃபுல் டிரைவ் இருக்குது. நல்லா செக் போயினே இருக்குது. நீட்டாகவும் இருக்குது. எப்படி ஏற்றுருங்க 3 ரன் இன்னமும் ஒரு 1 தான் இருக்குது. போல்ட் ஆகிட்டு பார்க்கணும் அவர். நீ வேற வச்சா நல்லா சல்லுன்னு கட் ஆயிடுச்சு. சரியான தடுப்பு தடுப்புமா எல்லாத்தையும் வெள்ள போகலாம். அங்கே சொல்லு போய் எனக்கு தேவையா புஷ்ஷுன்னு வந்துச்சு. புஷ்ஷு எங்கே புஷ்ஷுன்னு வச்சு பால் இதானமாக வருது. போவாது பால் போவாது. இல்லை மண் வேற இதே வேற இடம் சல்லுன்னு போயிட்டு கெட்டி தரையா கெட்டி தரையா இருந்தால் அப்படியே விட்டு 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 ஒரு ஸ்டெப்புக்கு இன்னும் வேகமாக்கி பாருங்க. என்எஸ்கே நகர் நம்ம ஊர் தானே நான் ஒரு மேட்ச் அவன் டோர்னமெண்ட்டில் வரவேன் வழி வேண்டியதில்ல. வாங்க ஜி வாங்க. கண்டிப்பா உண்மைதான் ஐயா. இந்த பேட் ஆகிட்டு தான் காடா கலைக்கு அவன் நான் குச்சி மாதிரி அடிக்கிறான். அவன் என்னையா அவனை கூட்டு போய் இவ சொப்பா என்ன அவன் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிறாங்க. இதான் அந்த வாயா ஃபோன் பண்ணுறோம். சொப்பா என்கிட்ட கொடுங்க. வேற ஆள் கேப்பர் காலில் சொப்பாயா. ஹலோ ஹலோ அங்கிள். அங்கிள் ஞாபகம் இருக்குதா அங்கிள்? என்ன அங்கிள் பண்ணுறீங்க?
நல்லா தான் இருக்குது ஸ்டாண்டிங். ஓல்டு போட்டு போயிட்டான். குமாரான பேர் நல்லா இந்த எழுச்சி குச்சி என்ன பண்ணுறான்? அம்மா ஓல்டு போட்டான். சீரியஸாக இருக்கிறாங்க. நல்லா வரது இல்லையா? எங்க இங்கே சொல்றது நான் யாருன்னே தெரியாம பேசுன்னு ஆளே டெல் ஆகிட்டு தெரியும். யார் சொல்ல? அங்கிள் அவனுக்கு அந்த பால் போய் அவுட் ஆயிடறான்டா. ஏலப்புறம் நல்லா வாழ்ச்சி வச்சு ஸ்கோர் உள்ள வச்சுருவான் பால். இப்போ மதனே போட்டுக்கிறான். பேடு கட்டு. நான் மேட்ச் ஆட வந்தேன்டா, நீ ஆடுறல, அதனால தான் நானும் ஆட வந்தேன். மணி ஆச்சுப்பா எங்களுக்கு இல்லைடா, நான் வந்தேன்டா, அவங்க டீட்டன் ஆடுறாங்க. நான் ரொம்ப நாள் ஆச்சு டச்சில் நான் போனேன். விஜயகாந்த் தான் பிறந்து எடுத்துருந்தாரப்ல. எப்போ அங்கேயா? ஜிசிசியில் என்னைக்கியா? இன்னைக்கு தான் 8 பாலுக்கு என்னவோ 25-27 அடிச்சுட்டான். யார் அவருக்கு என்எஸ் கணக்கு ஆமாம் தலா, அவங்களுக்கு தான் இப்போ சொல்லிக்குதே மத்திய அவங்க கையில் தான். அவர் இல்லைண்ணா, என்எஸ் கணக்கு இவங்க ஏரியாக்காரு. அதை தான் கேட்டேன். என்எஸ் கணக்கு என்எஸ்கேன உடனே டக்குன்னு நான் அதெல்லாம் ஆடுவாரு அப்படின்னு நினச்சி நான் அதெல்லாம் சொல்லிட்டேன். என்ன பண்ணி இதில் ஆடுனுக்குறா ஆள் இல்லைன்னு வந்துட்டேன். எந்த டீம்னா ஒன்று இறங்கி போறடா. அங்க என்ன ஆச்சு உங்களுக்கு டீச் என்ன? அங்கே கொடுக்கலாங்க. ஏன் எல்லாம் அது கிடையாது, அது வேற கலந்து இல்லை. மாட்டிப்பீங்க அதுக்குள்ளேயா? ஏய் சரிடா டேய் கண்ணா, செகண்ட் பேட்டிங் தான் அது வந்து கூட நான் நீ சும்மா அங்கிள் கிட்ட பார்க்கறேன். கொடு. யாரு இன்னொரு மேட்ச்சுக்குறா? அதுக்கே ஒரு ப்ரோக்ராம் சொல்கிறானே தெரியல யாரு. அப்படியே சொல்கிறேன் நான் இன்னொரு 2 மணிக்கு போனேன்றானே. அப்படியே போயிட்டு சொல்லு வரானு சொல்லணும். பார்த்துன்னு நீங்க கோச் பண்ண அதுக்கு அதுக்கு போன விசாரிக்கிறியா? ஸ்பின்னு போட்டுருந்தா திடீர்னு பேர் போடுறாங்க மணிக்கு. யாரு? பேஸ்ட் முன்னாடி அவர் ஒருத்தானே விடு வேலையை பாரு. போட்டாரு. பார்த்துட்டு வா. ஸ்பின் போடுறாரு. ஆமாண்ணா, நான் ஸ்பின்னு பார்த்துருக்குறேன். ஆமாம். சரி 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 பார்த்துன்னு தான் வா. வந்தால் வந்தா கென் பேட்டிங் அறுபது மத்தினா வர்றதுனா வா. சிங்கிள் டிரைவ் கரெக்டாக கால் பண்ணுறேன். இது வரைக்கும் அடிக்கிறது அடிக்க மாட்டேன். 4 ஒன்றை கூட டிரைவில் தள்ளி ஆடிக்கிட்டுருவான். 6 ஒன்று கேஸ் என்ன வச்சுக்கா. இது உங்களுக்கு போனவோ அவுட் ஆகிடுச்சுப்பா. வாழை ஜட்ஜ் பண்ண முடியும். இடி முறுக்கு போன ஆடுறான். லாஸ்ட் வரையும் அவுட் ஆகுது இல்லையா இப்போ இந்த மேட்ச்சில்? அவுட் ஆகுது இல்லை. துவைக்கினாக்கா பாரு. தூக்கி ஒரே பால் தூக்கி அடிக்க மாட்டான். எல்லாம் டிரைவில் தான் போவோம். அப்போ இவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறீங்களா? என்ன கிங்ஸ்ல 20 அதெல்லாம் நான் விட்டேன் ஃபஸ்ட்டு ஒன்று. கிங்ஸ் நத்தினுங்கிறாங்களா? இது என்எஸ்கே இது சத்யா டீமு. யூ ஃப்ரெண்ட்ஸு அதான் எவ்வா குடியாத்தில் எல்லாம் முண்டி அடிக்கிறானுடா. எவ்வா அவனுக்கிட்ட குடிக்கவே கூடாது முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் அச்சு 150 அவங்க ஆரம்பிச்சது. நாங்கள் 10 ஓவர் 107 நாங்கள் 2 வீட்டுக்கு. நான் பண்ணி ஒரு வெட்டி அவுட்டு ஏறேன். அடுத்து 2 சில்லறதுக்கு ஆள் விட்டு ஆடாப்பா அவருக்கு 2-3 அடி இனிமே அப்படியே ஆடாயிடுச்சு.
சைடு. பால் அவனை பிடிக்கவில்லை, பால் தான் அவனை பிடித்தது. டிரைவே ஆட்டலாம் அவன் பால் இழுப்பில் விட மாட்டான். அவன் பிடிக்கல கேட்சி, பால் தானே அவனை பிடிச்சி. பால் எழுதுனா நல்லா இருக்கும். கிரிக்கெட் போகிறாங்க அண்ணா. பவர் பிளேயர் முடியல, அதனால் எல்லாம் கரெக்டாக தான் நிற்கணும். குளாஸ் போட்டேன்னா வெளியே கண்ணை மூணு அடிக்குவாங்க. ஷார்ட் நான் இது ஷார்ட் பால் நல்லா நின்று வாங்கி அடிச்சு. போன வாரம் 81 பார்த்தனா அவுட் தான் ஒதுக்குறேன். அடிச்சுக்கிறான். சாப்பிட்டு பாரு. நான் என்ன சொல்லு, வேற என்ன நான் வரல. வெளியே ஆள் அங்கே வச்சுட்டாங்களாப்பா. ஊரால் பார்க்கணும். பால் நிறைய மூவ் ஆகல. பால் இல்லை ஜிடிஎம்ல எப்படி தான் பால் ஸ்பின்ல போவோம். ஏதோ மெயின்டெனன்ஸ்னு போட்டிருந்தாங்களே, பிச்சு என்ன தான் மெயின்டைன் பண்ணாங்க. பிச்சு இல்லை, இந்த செடிகள்லாம் பண்ணி ஆனால் ரெடி பண்ணாலும் நல்லா பண்ணலாம். ஆனால் எங்கே பண்ணால் கூட பால் ஆமாண்ணா மண் இது மண் இல்லை மணல் போலாம் இருக்கா. ஹலோ அது மேப் தான் போட வரும்போது மேப்பினார் தன்றா நம்ம ரவுண்டு வேலை நல்லா ஆயிடுச்சுடா. இப்போ போட்டு போய் விட்டேன்.
தைரியம் தான் வேணும். ஏய் கட்டியா இதான் கட்டியா ஆ ஆ நான் அப்படி தள்ளலாண்ணா ஓவர் 2-3 தானா 2 தான் அடிக்கணும் ஓவருக்கு எவ்வளோ அடிக்கணும்? 60 ஐயோ ஸ்ட்ரைட்டாகவே வருது பால். நான் கட்டுறேன்ல வச்சுருவாங்க. எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க ஒரு எல்லாரும் டேய் 60 ரன்னுக்கு என்னடா டயர்டாக வருது? ஃபீல்டிங் மட்டும் வந்தல என்ன குறைவாக அப்படி ஆடுறாங்களா? அதுதான் நான் முதல்ல சொன்னேன் ரன்னு கம்மியாக இருக்குதுன்னு அசால்ட்டாக. இது எதுங்க? அதுதான் இது. அவங்க கட்டுன்னு போட்டாங்களா? அதுதான் எது நல்லா இருக்குது? சின்ன தானே கட்டுனுக்கிட்ட நீரா கட்டு கட்டு 2 பேருமே கட்டுங்கப்பா. சரி நம்பிக்கை இல்லைங்களா? அப்படி இல்லை கொஞ்சம் டைம் குயிக்க முடியுதுல்ல. ஏபி போடுறாத ஃபோன் எடுத்துன்னு கை அப்பா அப்பா அம்மா போகலாம் போகலாம். இந்த கிரௌண்டில் கிச்சன் போட்டுருக்கோம் போர் போட்டுருக்கோம். போட்டுன்னு வரான் மதன். ஸ்கோர் அவன் தான்டா போட்டுனுக்குறான். 35 போய் ஏய் அவனே பாஞ்சு நம்ம ட்ரைனிங் போட்டு பேட் இது என்ன மணி உங்கள்கிட்ட கேட்டு நான் பேட்டே வாங்கிட்டேன்டா. ஓ எப்போ நான் பேட் கேட்ட உங்கள்கிட்ட எத்தனை முறை கேட்டேன். எவ்வளோ பேட் கேட்ட எவ்வளோண்ணா? ஐயோ 4500. இல்லை பாட்டமெல்லாம் கம்மியாக வருதுல்ல. ஓ நான் பாட்டம்க்கு கனமாக கேட்டு வாங்கினது. பாட்டம் நல்லா வெயிட்டாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் ஆடுறதுக்கு. முரளி இல்லை அவர் எடுத்து கொடுத்தாரு. இல்லை இல்லை யாரா சீசன் நல்லா பண்ணுறாங்க மணி? நெட்ஸுக்கு எத்தனை எக்ஸசைஸ் பண்ணி வா நெட்ஸுக்கு எத்தனை போ நெட்ஸ்லலாம் சீசன் நல்லா பண்ண முடியாதா? நெட்ஸில் தான் நான் பேட்டு எங்கே இங்கே தான் நெட்ஸு இங்கே ஆடுறீங்களா? இங்கே இல்லை இந்த பேனமெட் ரோட்டில் அது 50 ரூபா என்ன எவ்வளோ? 100 ரூபா. 100 ரூபா என்ன சொன்னாங்க? பால் நம்மளே இதுக்கு அவன் போய் ஆடுனுக்குதாங்க. எங்கள் நெட்ஸ்லேயே நான் ஆடல. நம்ம பால் எடுத்துன்னு போனாக்கா நம்ம இப்போ நீ நான் போன நினச்சிக்கேன் நம்ம மாற்றி பால் போட்டுக்கலாம். ஆள் ஒரு மணி அடிக்கலாம். அவன் பால் போட்டு நினச்சிக்கேன் 20 நிமிஷம் பால் போட்டு போயிடுவோம். டைமே கொடுக்க மாட்டான். டக்கு டக்குன்னு போட்டுருவோம். நீ இப்போ நிற்கவே முடியாது. நின்று இதுவே இந்த பக்கம் இருக்கணும். ஒரு ஆள் 100 ரூபாவா? ஆமாம் நம்ம 2 பேரை போன நினச்சிக்கேன் 5 பேராக போனோம். ஆமாம் வீடியோ இருக்கும். அவன் விட்டுருவான் போவான் பையன் விட்டுருவான். டைம் விடாது. நல்லா எடுக்கக்கூடாது. ஏய் ஒப்பாதா? யாரு